வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மனதை ஒருமுகப்படுத்துவதும் தியானம் செய்வதும் ஒன்றா? இந்த கேள்வியோ அல்லது இந்த குழப்பமோ பலருக்கு இருக்கலாம். ஓஷோ கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அது தியானத்திற்கு எதிர்மறையான செயல் என்று சொல்கிறார். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ஓஷோ இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை அழகாக விளக்குவதோடு தியானத்தை மிக எளிதாக செய்ய முடியும். அதுவும் அவருடைய தியான முறை எந்தவித குழப்பமான செய்முறைகளும் இல்லாமல் யார் வேண்டுமென்றாலும் மிக எளிதாக தியானத்தில் இறங்க முடியும் என்று தியானத்தில் இருக்கும் பல்வேறு குழப்பங்களை தீர்த்து வைக்கிறார். மனதை ஒருமுகப்படுத்துவதை அல்லது மனதை ஏதாவது ஒன்றின் மேல் கான்சென்ட்ரேட் செய்வதை தான் தியானம் என்ற தவறான கருத்து உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் தான் இது அதிகம். கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் மெடிடேஷன். கான்சென்ட்ரேட் செய்வது தியானத்திற்கு நேர் எதிர்மறையான செயல். கான்சென்ட்ரேட் செய்வது என்பது மனதை ஏதாவது ஒன்றின் மேல் ஒருமுகப்படுத்துவது. அதற்கான பலன்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த பலன்கள் எல்லாமே சயின்டிஃபிக், நாட் ரிலிஜியஸ். நமது பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நம்மை மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் பயிற்சி கொடுக்கின்றன. காரணம், அந்த தயாரிப்பு அறிவியல் சம்பந்தமான இலக்குகளை அடைவதற்கு, அது ஆன்மீக அனுபவங்களுக்கானது அல்ல. கான்சென்ட்ரேட் செய்வது என்பதின் அர்த்தம் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு ஏதாவது ஒன்றின் மேல் மட்டும் கவனம் செலுத்துவது என்பதாகும். ஆனால் தியானம் என்பது எதன் மீதும் மனதை ஃபோக்கஸ் செய்யாமல் இருப்பது. ஈவன் கடவுள் மீது கூட கவனம் செலுத்தாமல் இருப்பது. அதாவது நாட் ஃபோக்கஸிங் அட் ஆல் என்பதுதான். எனவே தியானம் எதையும் தவிர்க்கிறது என்ற அர்த்தம் இல்லை. இட் இன்க்ளூட்ஸ் ஆல். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் என்று சொல்லலாம். தியானத்தின் போது நாம் ரிலாக்ஸ் ஆகிறோம். ஆனால் கான்சென்ட்ரேட் செய்யும் போது நாம் டென்ஷன் ஆகிறோம். தியானத்தின் போது நாம் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்த நிலையில் ஆழ்ந்த ஓய்வு நிலையில் இருக்கிறோம். தோட்டங்களில் பறவைகள் பாடத் தொடங்கும். பக்கத்து வீட்டில் உள்ள நாய் குரைக்க ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை கூச்சல் போட்டு அழ ஆரம்பிக்கும். தெருவிலிருந்து வாகனங்கள் செல்லும் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும். சுவையான வாசம் சமையலறையிலிருந்து வரத் தொடங்கும். இவை அனைத்தும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய 5 புலன்களும் விழிப்போடு இருக்கும். நாம் ஏதாவது ஒன்றின் மேல் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போது அதை யார் வேண்டுமானாலும் டிஸ்டர்ப் செய்யலாம். காரணம், நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் செய்ய விரும்புகிறோம். எனிதிங் கேன் டிஸ்டர்ப் இட். நாம் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்போம். அப்போது நாயும் விடாமல் குறைத்து கொண்டிருக்கும். நவ் நாய் மீது நமக்கு கடுமையான கோபம் வரும். நாய் நமக்கு எதிரியாக தோன்றும். எப்போதெல்லாம் தியானம் செய்ய முற்படுகிறோமோ அப்போதெல்லாம் நாய் குறைக்க ஆரம்பிக்கும். குழந்தை அழ ஆரம்பிக்கும். குழந்தையை யாரோ ஒருவர் கண்டிக்க ஆரம்பிப்பார்கள். ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். சம்திங் ஆர் அதர். நம்மை சுற்றி 1000 சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும். நாம் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப முட்டாள்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதால் இந்த உலகம் அதற்காக அமைதியாக இருக்க முடியாது. நம்மால் இந்த உலகத்தையே நிறுத்தி வைக்க முடியாது. உலகம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். ஒருவேளை நாய் தனது மனதை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்கிறதோ என்னவோ. குறைப்பது நாயின் டிரான்சென்டென்டல் மெடிடேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாயும் குறைத்து கொண்டிருக்கும். நாமும் ஏதோ ஒரு வார்த்தையை ரிப்பீட் செய்து கொண்டிருப்போம். நாய் நம்மை தொந்தரவு செய்யவில்லை. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது நமக்கு தொந்தரவாக இருப்பது போல் தோன்றுகிறது.
நாய் குறைத்து கொண்டே இருப்பதினால் அல்ல, நாம் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த தீவிரமாக முயற்சி செய்வதனால். நாம் தீவிரமாக ஃபோக்கஸ் செய்யும் போது we feel distracted. ஆனால் தியானம் செய்யும் ஒருவருக்கு ஒன்றும் தொந்தரவாக இருக்காது. He is never distracted. தியானம் செய்பவரை ஒருவராலும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காரணம், அவர் அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் கவனிக்க ஆரம்பிப்பார். He is just a watcher. எல்லாவற்றையும் கவனிப்பார், டிஸ்ட்ராக்ஷனையும் சேர்த்துதான். அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நாம் டிஸ்ட்ராக்ட் செய்ய முடியும்? எல்லாவித டிஸ்ட்ராக்ஷன்களையும் தொல்லைகளையும் அவர் ஆழமான அமைதியாக மாற்றிவிடுவார். He transforms everything into deep silence. கான்சென்ட்ரேஷனை பற்றி பேசாமல் தியானத்தை பற்றி பேசிய வரலாற்றின் முதல் மனிதர் புத்தர் ஒருவர்தான். He changed the whole phenomenon of meditation. புத்தர் தான் தியானத்திற்கு புது உயிர், புது வடிவம், புது வர்ணம் கொடுத்தார். இந்தியாவில் மக்கள் பலவிதமான விஷயங்களை செய்து பார்ப்பார்கள். மனதை ஒருமுகப்படுத்துவார்கள், பட்டினி கிடந்து உடலை வருத்துவார்கள். இது போன்ற மாசோகிஸ்டிக் பிராக்டிசஸ் என்று சொல்லப்படும் தன்னை வருத்திக் கொள்ளும் வழக்கங்களால் கடவுளை உணர முடியும் என்று நம்புகிறார்கள். கடவுள் ஒரு சாடிஸ்ட் என்பது போல் இருக்கிறது. இந்த வழக்கங்கள் எல்லாம் கடவுள் நம்மை நாமே வருத்திக் கொள்வதை விரும்புகிறார் என்பது போல் இருக்கிறது. கடவுள் ஒரு சாடிஸ்ட் அல்ல. நாமும் மாசோகிஸ்டாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பட்டினி கிடந்து விரதம் இருந்தால் தான் தியானம் செய்ய முடியும் என்று சொல்லும் பல நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். விரதம் இருப்பதற்கும் தியானத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. Fasting has nothing to do with meditation. விரதம் இருப்பது நம்மை உணவை பற்றி அதிகமாக யோசிக்க வைக்குமே தவிர வேறு ஒரு பலனும் இருக்காது. இன்னும் சில பேர் பிரம்மச்சாரியம் தியானத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். தியானம் வேண்டுமென்றால் ஒரு வகையான சிலபஸியை கொண்டு வருமே தவிர மாற்றி நடப்பதில்லை. தியானம் இல்லாத பிரம்மச்சரியம் செக்ஷுவல் ரிப்ரெஷன் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நமது மனது மேலும் மேலும் செக்ஷுவலாக மாறுமே தவிர, அதாவது தியானம் செய்ய உட்காரும் போதெல்லாம் மனதில் செக்ஸை பற்றிய கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். செக்ஷுவல் ஃபேண்டசிஸ். இந்த விரதமும் பிரம்மச்சரியமும், இந்த இரண்டு விஷயங்களும் தான் தியானம் செய்பவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஆனால் பலர் இந்த இரண்டும் தியானத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டும் மிகப்பெரிய தொல்லை. உணவை சரியான அளவு உண்ண வேண்டும். புத்தர் இதை மிடில் வே என்று சொல்கிறார். அதிகமும் இல்லாமல் சிறிய அளவும் இல்லாமல் இருப்பது. புத்தர் விரதம் இருப்பதை உற்சாகப்படுத்துவதில்லை. அவருடைய கடினமான அனுபவங்களிலிருந்து இதை அறிந்திருந்தார். 6 வருடங்கள் விரதம் இருந்தவர். அதன் மூலம் தனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் பி இன் த மிடில் என்று சொல்லும்போது he means it. பிரம்மச்சாரியத்தை பொறுத்தவரையில் அதை உங்கள் மேல் திணிக்காதீர்கள். பிரம்மச்சாரியம் தியானத்தில் இருந்து கிடைக்கும் ஒரு பை ப்ராடக்ட். அதனால் செலிபஸியை தியானத்திற்கு முன்னால் திணிக்க முடியாது. அதிலும் நடுநிலைமையில் சமநிலையில் இருக்க வேண்டும். அதிகமான ஈடுபாடோ அதிகமான கட்டுப்படுத்துதலோ இல்லாமல் இருக்க வேண்டும். Just keep a balance. A balanced person மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார். He will be at ease at home. அந்த நிலையில் இருக்கும்போது தியானம் செய்வது எளிது. What then is meditation? ஒன்றும் செய்யாமல் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நம்மை சுற்றி நடப்பவற்றை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அறிந்த நிலையில் இருப்பது. Just sitting silently doing nothing. அதே சமயம் witnessing whatsoever is happening all around. Just watching. Just watching என்றால் just watching. நடப்பவை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி எந்த எண்ணங்களும் வராமல், சரி தவறு என்ற முடிவுகளுக்கும் வராமல் இருப்பது. என்னுடைய தியான முறை மிகவும் எளிதானது. அதற்கு எந்தவித சிக்கலான செய்முறைகளும் தேவையில்லை. It is very simple. பாடுவது, ஆடுவது,
ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பது, அவ்வளவுதான். It is being at ease with existence. God realization அல்லது கடவுளை உணர்தல் என்பதை மறந்துவிடுங்கள். நீங்கள் உங்கள் சிந்தனை மூலம் கடவுளை ஒருபோதும் உணரப்போவதில்லை. வாழ்க்கையை கொண்டாடுங்கள். Enjoy and celebrate life. And ஒரு நாள் அந்த கொண்டாட்டம் உச்ச நிலையை அடையும் போது உங்கள் கண்களில் உள்ள திரை திடீரென்று விலகும். அப்போது உலகம் முழுவதும் கடவுள் தன்மை நிறைந்திருப்பதை உணர்வீர்கள். That is God realization. That is nirvana. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.